இங்க இருந்து நான் தப்பி தவறி கீழே விழுந்தா என்னலாம் ஆவேன்? நம்ம எடுக்கிற வீடியோ செம்ம வைரல் ஆகுங்க. அடி பாவி, உனக்கு லைக்ஸ் முக்கியம், ஆனா எனக்கு லைஃப் முக்கியம்டி. ஏட்டி, உன்னை நம்பிதாண்டி உன் கையில என் கையை கொடுத்துருக்கேன். பிடிச்சுக்கிட்டே இருன்னு விட்டுறாத, விளையாட்டு தானே வேண்டாண்டி. லூசு நாள்படி, நீங்க ஒழுங்கா தான் நடக்கிறீங்க. அவளை நம்பிய கையில பிடிச்சிட்டு இருக்க போறீங்க, அவ உங்களை கீழே தள்ளி விட போறா. அடி பாவி மீனா, சும்மா ரெடி. அவளுக்கே நினைவுலனாலும் நீ அவளை ஏதாவது சொல்லி உஸ்பேத்தி விட்டுருவ போலலாம். கீதாக்கவ், என்ன எனக்கு அப்படியே நினைச்சிய? நான் உங்களை கீழே தள்ளி விட்டுருவேன். ஐயோ சின்ன பொண்ணு, எனக்குலாம் உன் மேல ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு. இது என்ன மீனா தான் தேவையில்லாதெல்லாம் சொல்ல உன்னை பத்தி. அப்ப எனக்கு ஒரு டெட் பாடி கன்ஃபார்ம். சின்ன பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு. சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா இருக்காதம்மா. அதெல்லாம் நல்லா பிடிச்சுக்கிட்டு வைக்க. நீங்க என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கதிய திரும்புங்க, அங்க பாருங்க. சரி சரி, நீ கோபப்படாதானே. மதனியோ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன மதனியோ? மீரா, நீனு கேளு. ஏய், எல்லாரும் கேளுங்க. என்ன சொல்லு கண்மணி? நான் கேள்விப்பட்டேன், இந்த வழியா, அதாவது இந்த பாலத்து வழியா போனா கல்யாண ஆசை வருமா? மறுபடியும் கல்யாணமா? அப்புறம் என் புருஷன் என்னக்கா செய்யறது? அட நாலு முடி, இது ஒரு அறவக்காடம்மா. கல்யாணம் ஆவாதவங்கள சொல்றாங்கடி. ஓ அப்படியா? சரி சரி சரி. என்ன நாலு முடி? என்ன ஒரு கல்யாணத்துக்கே உங்களால முடியலையா? இன்னொரு கல்யாணமா? ஏட்டி, அவ சொன்னதை நான் தப்பா எடுத்துக்கிட்டேன்டி. என் புருஷனை நான் விட்டுருவேனா? அவர் என் தெய்வம்ல. தெய்வமா? இது மீரா, ஒன்னதான் கேட்கேன். ஒன்ன தவிர மீதி எல்லாருமே பதில் சொல்றவ. இந்த பாலத்துல நடக்கும்போது கல்யாண ஆசை வருதோ இல்லையோ, பீதி தான் வருது. சரி வாங்க வாங்க, வெரசா நடப்போம். அவை முன்னாடி நான் வந்தா தானக்கா நம்ம முன்னாடி போக முடியும். அவை பையெல்லாம் நடந்துட்டு இருக்கவ, நம்மளும் போலாம். இருங்க, பயப்படாதீங்க. நீ ஆட்டி சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு. எனக்கு இங்க நிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் இருக்க வளர்த்திக்கு நான் தாக்கா பயப்படணும். கொஞ்சம் இப்படி குனிஞ்சு பார்த்தாலே கீழே விழுந்துற மாதிரி பயமா இருக்கு. நானே கெத்தா இருக்கேன், உங்களுக்கு என்னக்கா? பயப்படாதீங்க. ஆமா சின்ன பொண்ணு, அப்பையிலேருந்து நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வளர்ந்த மாடு எப்படிதான் குனிஞ்சு பார்க்கோன்னு. அதுதான் எங்க ராணியக்கான்னு சொல்றது. இவ்வளவு நேரமும் என்னதான் பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்களோ? போட்டி அந்த